இங்க ஒரு பக்கம் சக்தியுமே பொன்னியை தேடி டேரக்டா பொன்னியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா வீட்ல போய் பார்த்து வீடு பூட்டி இருக்கிறத நினைச்சிட்டு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பொன்னியை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு அந்த திண்ணையிலே படுத்து தூங்கிடுறாங்க. ஏன்னா எப்படியாவது பொன்னியை கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம இந்த ஊர்ல இருக்கிற பொன்னியை எப்படியோ தேடணும் அப்படின்ற மாதிரி அவருமே அங்கேயே வேற வழி இல்லாம படுத்துறாரு. அடுத்த நாள் காலையில சண்முகமும் இந்த பக்கம் பொன்னியை தேடி அங்க வராங்க. அங்க வந்தவன தான் தெரியுது சக்தியுமே பொன்னியை தேடி பொன்னியோட வீட்டு வாசல்லே படுத்து தூங்கிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்ப சண்முகமும் சக்தியை தட்டி எழுப்பிட்டு, என்னாச்சு சக்தி, இங்க என்ன படுத்துட்டு இருக்க? இதென்ன பொன்னியோட வீடு, பொன்னி இங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சக்தியுமே, இல்லைண்ணா இங்கே இல்லை, நான் தேடி பார்த்துட்டேன், அவள் எங்கே போனானே தெரியல, பேசாமல் இந்த ஊருக்குள்ளே தான் விசாரிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கலாம்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அவங்களுமே எங்கள் சக்தியை பார்த்தோன்னா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன தம்பி, இப்போ பொன்னியை காணுன்னு சொல்லி எங்ககிட்ட கேட்க வந்திருக்கீங்களா? உங்களை பற்றி எல்லாத்தையும் நாங்கள் நியூஸ்லையும் பேப்பர்லையும் பார்த்துட்டோம்ப்பா. நீங்கள் இந்த அளவுக்கு பொன்னிக்கு கொடுமை பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. சொல்லப்போனால் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தோம். பொன்னியை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் என்னன்னா அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க, உங்க முகத்துல முடிக்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி பொன்னி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்களும் இங்க சக்தியையும் சண்முகத்தையும் மதிக்காம அங்கிருந்து கிளம்ப சொல்றாங்க. இங்க சக்திக்குமே வேற வழி இல்லாம அவர் மறுபடியுமே சண்முகத்தை கூட்டிட்டு இந்த பக்கம் ஊருக்குள்ள போறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க பொன்னியை மறுபடியுமே கண்டுபிடிச்ச மைனர் முத்துக்காலையும் இதுக்கு மேல பொன்னியை வெளியில விடக்கூடாது, கண்டிப்பா பொன்னியை பிடிச்சி வச்சிடணும், இதுக்கு மேல பொன்னியை கல்யாணம் பண்ற வேலை தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் பொன்னி அங்க பிடிச்சி வச்சு அவங்களோட அடியாட்களை பொன்னி பக்கத்திலே உட்கார்ந்து பாத்துக்க சொல்லிடுறாங்க. இங்க பொன்னிக்குமே இதுக்கு மேல தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன வேற வழியே கிடையாது. இங்க முத்துக்காலையுமே எப்படியாவது பொன்னியை கல்யாணம் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இருக்காரு. அதுக்கு யாரு குறுக்க வந்தாலும் அவங்கள முடிக்கிற மாதிரி பிளானோட தான் இருக்காரு. அதே நேரம் அடுத்த நாள் நம்ம பொன்னியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருமே அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க சக்தியும் சண்முகமும் பொன்னியை தேடி ஊர் ஊரா அலைய ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா அந்த ஊருக்குள்ள எல்லா இடத்துலையும் பொன்னியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே இந்த பக்கம் பொன்னியை பார்க்கல, அவங்க இங்க வந்ததே நாங்க கவனிக்கல அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரா மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சக்தியுமே கொஞ்சம் தவண்டு போனாலும் அந்த சாமியார் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இதுக்கு மேல கண்டிப்பா பொன்னியை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அவ இந்த ஊர்ல தான் இருக்கான்னு அந்த சாமியார் சொன்னாங்க, அதனால கண்டிப்பா அவ இங்கதான் இருப்பா, நம்ம தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி அவரோட விடாமுயற்சியை விடாம அவருமே தேடிக்கிட்டே இருக்காரு. அப்ப கரெக்டா ஏற்கனவே பொன்னியை பார்த்து துரத்திட்டு போன ரெண்டு பேருமே டீ கடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சக்தியுமே சரி டீ கடையில போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னியோட போட்டோவை காட்டி விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்களுமே டீ கடைக்காரரு, இல்லப்பா இந்த பொண்ணை நான் பார்க்கலப்பா, பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் சண்முகமும், சக்தி நீ காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம இருக்க, முதல்ல நீ ஒரு டீயாவது சாப்பிடு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்க கிட்ட சொல்றாங்க. இது கிட்டோட சக்தியுமே வேற வழி இல்லாம அவரும் ஒரு டீ வாங்கிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சண்முகத்திலையும் ஒரு டீ வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல பொன்னியை கண்டுபிடிச்சு கொடுத்து சன்மானம் வாங்கணும்னு நினைச்ச அந்த ரெண்டு பேருமே பொன்னியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை கரெக்டா சக்தியுமே கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி இங்கதான் இருந்தா, எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு கொடுத்து ஒரு அமௌண்ட்டை தேத்திடலான்னு பார்த்தா அந்த பொண்ணையே காணுமே, ஒருவேளை இந்த ஊரை விட்டு போயிருப்பாளோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது கரெக்டா கவனிச்ச சக்தியுமே அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே, ஆமா நீங்க எந்த பொண்ணு சொல்றீங்க, இந்த போஸ்டர்ல இருக்கிற பொண்ணி அந்த பொண்ணு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அந்த அடையாட்களுமே, நீ யாரியா, நீ அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கியா, அந்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்குன்னு யார் உனக்கு சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க சக்தி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவங்களோட சட்டையை பிடிச்சிட்டு, அவ என்னோட மனைவிடா, அவளை தேடிதான் நான் வந்திருக்கேன், அவ எங்க இருக்கா, இந்த ஊர்லயா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருமே பயந்து போயிட்டு, இங்க பாருங்க என்கிட்ட கோவப்படாத, இந்த பொண்ணை 2 நாளைக்கு முன்னாடி நாங்க இங்க பார்த்தோம், பார்த்துட்டு எப்படியாவது இந்த பொண்ணை கண்டுபிடிச்சலாம் தான் நாங்க ட்ரை பண்ணோம், நாங்களும் துரத்தி எல்லாம் போனோம், ஆனா இந்த பொண்ணு எங்க கிட்ட இருந்து ஓடி போயிடுச்சு. ஆனா இந்த பொண்ணு இந்த ஊரை விட்டு போகலன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும், இந்த ஊருக்குள்ளதான் எங்கே இருக்கு, அது எங்க இருக்குங்கிறது தான் கண்டுபிடிக்க நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே சக்தி கிட்ட இந்த பக்கம் பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்றாங்க. இதை கேட்டோன்னு தான் இந்த பக்கம் சக்திக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. அப்ப பொண்ணு இங்க தான் இருக்கா, அப்ப கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முடிவோட இங்க சண்முகத்தை கூட்டிட்டு சும்மா கிட்டத்தட்ட மணிக்கணக்கா தேட ஆரம்பிக்கிறாரு. அவரும் எவ்வளவோ தேடியுமே இந்த பக்கம் பொண்ணு கிடைக்கவே இல்லை, கிட்டத்தட்ட இருட்டியே போயிடுது. அதுக்கப்புறம் இங்க சண்முகமும் சக்தியும் ரொம்பவே டயர்டாகி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஒரு பாதி கட்டி மீதி கட்டாம இருக்கிற ஒரு வீட்டு வாசல்ல நின்று ஒரு கொத்தனாருமே அவரோட மேஸ்திரிக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க நீ சொன்ன மாதிரி இந்த வீடை சரியான டைம்ல கட்டி முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா மைனர் முத்துக்காலனுக்கு நான் கால் பண்ணேன், அவர் காலை எடுக்கவே மாட்டேன்றாரு, திருவிழா ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள வீடு ரெடி ஆகணும்னு சொன்னாரு, அதுக்கான வேலைகளை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா இந்த வீட்டுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் இறங்கவே இல்லைன்னு, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி அவருமே சண்டை போட்டுட்டு இருக்காரு. சொல்லப்போனா இந்த மைனர் முத்துக்கால அப்படின்ற பேரை கேட்ட உடனே சக்திக்கு பக்காவா இங்க முத்துக்காலையோட முகம் ஞாபகம் வருது. ஏன்னா இங்க முத்துக்காலைய பொன்னியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்பவே வற்புறுத்தி
கடனின் பேர்னால இங்க பொண்ணியை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க பார்த்திருப்பாங்க. அதை தடுத்துட்டு தான் இந்த பக்கம் சக்தி பொண்ணியை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை பொண்ணு இவங்க கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கோ, ஏன்னா இங்க முத்துக்கால வேற கால் எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, அப்ப கண்டிப்பா அந்த மைனர் கிட்ட தான் நம்ம பொண்ணு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க சக்தியுமே முடிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த மேஸ்திரி கிட்டயுமே இங்க பாருங்க, இங்க மைனர் முத்துக்காலன்னு சொல்றீங்கல்ல, அவரோட வீடு இங்க கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதே நேரத்தில் அந்த மேஸ்திரியுமே இங்க பாருங்க தம்பி, மைனர் முத்துக்கால இந்த ஊர்ல ரொம்ப பெரிய மனுஷன், அவருக்கு இந்த ஊர்ல கிட்டத்தட்ட 8-9 வீடு இருக்குப்பா, நீங்க பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க, அந்த அளவுக்கு பெரிய பெரிய வீடா இருக்கு. அதே மாதிரி பழைய வீடுங்களை வாங்கி போட்டும் அடிக்கடி கட்டி சேல் பண்ணுவாரு, அந்த மாதிரி ஒரு 3-4 வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் அந்த கொத்தனார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அதை கேட்ட உடனே இந்த பக்கம் சக்தி முடிவு பண்றாரு, அப்ப அந்த வீட்டோட அட்ரஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த கொத்தனார் கிட்ட இருந்து டைரக்டா அந்த வீட்டோட அட்ரஸ் எல்லாத்தையுமே இங்க சக்தியும் சண்முகமும் எழுதி வாங்கிக்கிறாங்க. அவங்களும் நைட்டோட நைட்டா இந்த பக்கம் மைனர் முத்துக்காலையோட ஆக்டிவ்ல, அதாவது இப்போதைக்கு நல்லா இருக்கிற வீடுங்க எல்லாத்துலயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த எல்லா வீட்லயுமே இந்த பக்கம் பொண்ணு இல்ல. அப்ப அதே நேரம் அப்ப அந்த இடிஞ்சு போன வீட்டுல இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா முத்துக்கால தான் கண்டிப்பா பொண்ணியை தூக்கியிருப்பான், அவனை தவிர வேற யாரும் பொண்ணு இவ்வளவு நாள் வச்சிருக்க முடியாது. ஏன்னா பொண்ணு வெளியில இருந்திருந்தா இப்ப நியூஸ்ல நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு கண்டிப்பா வந்திருப்பா, அவ வேற யாரோ கஸ்டடியில இருக்கா, அதனாலதான் இந்த பக்கம் பொண்ணு நம்மளை தேடி வராம இருக்கான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இந்த பக்கம் முத்துக்காலோட எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ஃபுல்லாவே வந்து இவர் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க பாலடைஞ்ச வீட்லயுமே 2 வீடுக்கு தேடி முடிச்சதுக்கு அப்புறமும் பொண்ணு கிடைக்கல, இன்னும் ஒரே ஒரு வீடு தான் இருக்கு, அதுவுமே பொண்ணு வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, அதை நம்ம பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி டைரக்டா இங்க சண்முகமும் சக்தியும் இந்த பக்கம் பொண்ணியை கடத்தி வச்சிருக்க அதே வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, எங்க அந்த வீட்டு வாசல்ல நிறைய பேர் உட்காந்து சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போன சக்தியுமே இங்க பாருங்க, இங்க இந்த பொண்ணு பாத்தீங்களா, இந்த பொண்ணை தேடி நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பொண்ணியோட போட்டோவை காமிச்சு அவங்களும் கேட்கறாங்க. ஆனா அந்த போட்டோவை பார்த்த அந்த அடியாட்களுமே, அடடா அண்ணி, அண்ணியோட போட்டோ ஒன் எப்படி தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இங்க சக்தியோட சட்டையை பிடிச்சி கேட்கறாங்க. இங்க சக்திக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணியா, இவங்க இவங்க பேர் பொன்னி, என்னோட ஒய்ஃப் தான் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிற அடியாடுமே சக்தியோட கண்ணத்துல பலார்னு ஒரு அறை விட்டு, என்னது உன்னோட ஒய்ஃபா, எங்க அண்ணன் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நாளைக்கு கல்யாணம், நாளைக்கு நேரா அந்த பொன்னியம்மன் கோயில்ல வந்து பாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சக்தி அங்கிருந்து தள்ளி விடுறாங்க. ஆனா சக்திக்கு தெரிஞ்சிருது, அப்பனா பொண்ணு இங்க தான் இருக்கா, பொண்ணு இவங்க தான் பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே கோபத்தோட தன்னை தள்ளி விட்டு நெஞ்சிலே ஓங்கி ஒரு மிதிக்கிறாரு. மிதிச்சு அடுத்த செகண்டே அவன் மயங்கி விழுந்துறான். இதை பார்த்தோன்னா மற்ற அடியாட்களுமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஆனா சக்தியும் சண்முகமும் சேர்ந்துட்டு, இதுக்கு மேல உங்களை சும்மா விட மாட்டேன்டா, என் பொண்ணுக்கு கல்யாணமா, இதுக்கு மேல விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோபத்தோட அங்க வெளியில இருக்கிற அடியாட்கள் எல்லாத்தையும் அடிச்சு போடுறாங்க. அதே நேரம் இங்க வெளியில அடிக்கிற சவுண்டு, கத்துற சவுண்ட்லாம் கேட்ட உடனே அங்க உள்ள இருக்கிற 2 அடியாட்களுமே வேக வேகமா கிளம்பி வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே இங்க சக்தியும் சண்முகமும் சேர்ந்து எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் டென்ஷன் ஆகி போயிட்டு இந்த பக்கம் ஒரு சின்னதா நைஃப் மாதிரி எடுத்துட்டு சக்தி பின்னாடி போயிட்டு டக்குன்னு சக்தியோட ஷோல்டர்லேயே சொருகிடுறாங்க. இந்த பக்கம் சக்தி ரொம்பவே பதறி போயிடுறாரு. ஆனா அதே நேரத்துல அது எதையுமே பொருட்படுத்தாம அந்த கத்தியை வச்சு குத்துன அந்த அடியால பிடிச்சி முன்னாடி போட்டு சும்மா விழுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு பக்கம் சண்முகமும், சக்தி உனக்கு காயப்பட்டிருக்கடா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பதற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சக்தி ஒரு பக்கம் சண்முகத்திட்ட, அண்ணா நீ முதல்ல அந்த உள்ள போய் பாருனா, கண்டிப்பா பொண்ணு அங்கதான் இருப்பா அப்படின்ற மாதிரி இங்க உள்ள அனுப்புறாங்க. அப்பதான் ஸ்ட்ரக்டா சண்முகம் உள்ள போனவன்னு தெரியுது, பொண்ணியை கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க போன சண்முகமும் பொண்ணியை பார்த்துட்டு வேக வேகமா பொண்ணியோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு அங்க இருந்து பொண்ணியை கூட்டிட்டு வெளியில வராங்க. ஆனா வெளியில வந்த பொண்ணியுமே இங்க ரத்த காயத்தோடு இருக்கிற சக்தியை பார்த்த உடனே மிரண்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா சக்தியுமே, பொன்னி நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி பொண்ணியை பார்த்த உடனே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா பொண்ணியை பார்த்த உடனே இங்க சக்திக்கு வேற எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்பவே ஹாப்பியாகி இந்த பக்கம் அந்த கத்தி குத்தினால ஏற்பட்ட பாதிப்புனால அவர் மயக்கம் போட்டுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் சண்முகமும் அவரோட கார்ல இந்த பக்கம் சக்தியும் ஏத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் பொண்ணியும் ஏத்திக்கிட்டு டைரக்டா வேக வேகமா ஹாஸ்பிட்டல பார்த்து போயிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணியோட மடியில சக்தி படுத்துக்கிட்டு அவருமே மயக்க நிலையில இருக்காரு. இன்னொரு பக்கம் பொண்ணியுமே, சக்தி எந்திரிங்க, சக்தி உங்களுக்கு என்னாச்சு, எந்திரிங்க, இது தப்பு எல்லாம் என்னோட தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணி சக்தியை நினைச்சால ஆரம்பிக்கிறாங்க.